முதல்ல நீங்க என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல சில காரியத்தை சிந்திக்கிறத முதல்ல என்ன பண்ணுங்க. நல்லதா கெட்டதா சிந்திக்கிறீங்கன்றத அப்புறம். முதல்ல என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க. இரவு நேரத்தில் படுக்கைக்கு போன உடனே படுத்து தூங்குறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டால் முதல்ல பெண்கள் தான். ஆண்கள் வந்து மோஸ்ட்லி, பெண்களும் இப்போ நிறைய பேர் அப்படி மாறிட்டு இருக்காங்க, நிறைய பேர். ஆனால் படுக்கைக்கு போன உடனே நிம்மதியாக தூங்குறவங்க யார் அப்படின்னா, எதையுமே யோசிக்காம எதையுமே திங்க் பண்ணாம போன உடனே அப்படியே படுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சா தூக்கம் வருதுன்னு போய் தூங்குறவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் நைட்டு படுக்க போகும்போது இரவில் பெட்டில் படுத்துட்டு ஒன்றும் வேண்டாம், யூரின் வருதுன்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் ஐயோ நான் வந்து ஒன் பாத்ரூம் போகணுமோ அப்படின்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் போகாமல் படுத்து தூங்கிடுங்க பார்க்கலாமே. இல்லை, இன்னும் அடுத்த சொல்கிறேன், கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்களேன். நீங்கள் போய் கிச்சனில் போய் பார்க்காம படுத்து தூங்கிடுங்களேன். முடியாது, உங்களால் முடியாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிந்தனையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை எனக்கு பார்க்காம அது இருக்கா இல்லையான்னு தெரியாமல் என்னால் அடுத்த ஸ்டெப் என்னால் போகவே முடியாது. அப்போ நிறைய பேர் இன்னைக்கு தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சிந்தனையோட உள்ள போகிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் சிந்தனை பண்ணுறதே என்ன பண்ணணுமாமா சொல்லுங்களேன். அதையே நம்ம கூடாது, வேண்டாம். எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு நினைச்சு சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய யோசனை, நீங்க யோசிக்கிறது அது தேவையற்ற ஒன்று, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது, வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பாக்க முடியாது, கருப்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல முதல்ல எதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, நான் யோசிக்கிறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்து உங்களுக்கு கைக்கு என்ன நேர் எடுக்கிறதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் எந்த வாசலை திறக்கிறாரோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க பாடுபடுங்க, நீங்க உழைங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய மைண்டுக்கு நான் கொண்டு போகிறத நிறுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.